ரெண்டு பேருங்க, ஏ பி ரெண்டு பேர் நடந்து பாலைவனத்தில் போயிட்டே இருக்காங்க. இது ஒரு அராபிய கதை. பாலைவனத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஏ கேட்குறான் பி கிட்ட, எங்கே போகணும்? அவன் ஒரு ஊரை சொல்கிறான். நானும் அந்த ஊருக்கு தான் போகிறேன். 5 கிலோமீட்டர் பாலைவனத்தில் நடக்கணும். நல்லா தெரிஞ்சுக்க, கவனம் சிதறினால் கணக்கு சிதறிடும். நீ ஏ கேட்குது, நீ குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கியா? பி, நான் எனக்காக வச்சிருக்கிற, நீ உனக்காக வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். பி கேட்குது, சோறு? ஏ சொல்லுது, நான் எனக்காக வச்சிருக்கிறேன், நீ உனக்காக வச்சிருக்கியா? ஓ, வச்சிருக்கேன். அப்போ வா, 2 பேரும் போகலாம். 2 பேரும் போகிறாங்க. பாலைவனத்தில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறமா, ரொம்ப நடந்துட்டுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஈச்சஞ்செடி வருது. அந்த ஈச்சஞ்செடி கீழே உட்கார்றாங்க. எங்கிருந்தோ ஒருத்தன் வந்துட்டான். அவன் இவங்களோட வரல, ஆனால் எங்கிருந்தோ வந்துட்டான். ஆனால் சம பணக்காரன். இந்த நான் பேசுறதுக்கு முன்னால் ஒருத்தர் வந்தார்ல, எல்லோ ஷர்ட் போட்டுக்கிட்டு, அப்படி இருந்தார் அவர். நீங்கள் தான் சார். அப்படி இருந்தார் அவர். நேராக வந்து என்ன சொன்னார், என்கிட்ட நிறைய காசு இருக்குது, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, சாப்பாடு இல்லை, நீங்கள் சாப்பாடு வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். ஏ சொன்னார், நானும் சாப்பிட தான் உட்காந்தேன், சரி வந்துட்டு உட்கார் நம்ம சாப்பிட்லான்ட்டு அவர் டப்பாவை எடுக்கிறாரு. அப்போ பி சொன்னார், நானும் சாப்பிட தான் ஏன் உட்காந்தேன், உட்காரியா சாப்பாடு தானே சாப்பிட்றலான்னு அவர் ஒரு டப்பாவை எடுக்கிறாரு. 2 பேரும் டப்பாவை பிரிக்கிறாங்க. டப்பாவில் 2 பேரும் ரொட்டி 2 ரொட்டியையும் 2 பேரும் எடுத்து பொதுவில் வச்சுட்டாங்க. ஒரு ரொட்டி எடுக்கிறாங்க, கவனம், ஒரு ரொட்டி எடுக்கிறாங்க, 3ஆ பிரிக்கிறாங்க. 3 பேரும் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி எல்லா ரொட்டியும் சாப்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்ட மயக்கத்தில் படுத்து தூங்கிட்டாங்க. அந்த ஆளும் தூங்கினார். ஆனால் எழுந்திருச்சு பார்த்தா இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த மஞ்சா சொக்காக்காரரை காணோம். அவர் போயிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பலர் உறங்கி கொண்டிருக்க யார் ஒருவர் விழித்து வேலை செய்கிறார்களோ அவர்கள் தானே பணக்காரர்களாக இருக்கிறார்கள். போன ஆள் சும்மா போல ஒரு சில்மிஷம் பண்ணிட்டு போனார். சாப்பிட்ட டப்பா இருக்குல்ல, அதில் ஒரு 8 தங்க காசை போட்டு போயிட்டார். 2 முழிக்குது ஏபி. பார்த்தா 8 தங்க காசு. உடனே பி சொல்லுது, 4 உனக்கு 4 எனக்கு. ஏ சொல்லிச்சு, இல்லை நானும் நீயும் தானம்தான் கொடுத்தோம், ஆனால் காசுன்னு வரும்போது கணக்கு. நீ எவ்வளோ ரொட்டி கொண்டு வந்த? பி சொல்லிச்சு 3. 5 சொல்லிச்சு. ஏ சொல்லிச்சு நான் 5. அப்போ எனக்கு 5, உனக்கு 3. பி சொல்லிச்சு நம்ம காசுக்கு விற்கலை, 4 தான் தர்மம். இல்லை, கணக்கு காசு வந்துருச்சுன்னா கணக்கு 5 3 தான். இப்போ நீங்கள்லாம் சொல்லுங்கள், 5 3 4 4? நான் சொல்லிடுவேன் உங்கள் பேரண்டிங் எப்படி இருக்குன்னு. இந்த நிலையில் 5 3 4 4? 4 4 கொடுத்துடலாமா? 5 3 கொடுக்கலாமா? 4 தான் கொடுக்கணும். எல்லா பெற்றோர்களும் 4 தான் கொடுக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம் தமிழ் சமுதாயத்தில் நீதி என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது, நியாயம் என்கின்ற சொல் இருக்கிறது. நியாயம் ஆளுக்கு ஆளு வித்தியாசப்படும், நீதி எல்லோருக்கும் ஒன்று. இதை நேராக பைத்துல் மால் வச்சுட்டு இருக்கிறவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஒரு ஜட்ஜ், அவர் ஜட்ஜமாக வந்ததுனால தான் அந்த கதை சொன்னேன். நான் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. இதை சிலம்பொலி செல்லப்பன் ஐயா எனக்கு சொல்லியிருக்கிறார். நேராக போய் அவங்க அந்த கணக்கை எடுத்து பிரித்து பார்க்குறாங்க. நீ எவ்வளோயா கொண்டு வந்தா? 3. நீ எவ்வளோயா கொண்டு வந்தா? 5. 2 பேரும் எப்படிப்பா சாப்பிட்டீங்க? 3 பேருமா சேர்ந்து சமமாக சாப்பிட்டோம். காசு கொடு. காசு மொத்தமாக வாங்கிக்கிட்டு இப்படி கணக்கு போட்டு 5 ரொட்டிக்காரன் கையில் ஒரு காசு கொடுத்து அப்படி மூடிட்டாரான். 3 ரொட்டிக்காரங்கிட்ட காசு கொடுத்து இப்படி மூடிட்டாரான். 2 பேரும் வெளியில் போங்க, காசுன்னு கணக்கு வரும்போது 2 பேரும் சண்டை போடக்கூடாது, போயிடுங்கன்ட்டு வெளியில் போய் 3 ரொட்டிக்காரன் திறந்து பார்த்தா அவன் கையில் 1 ரூபா இருக்கு.
5 ரொட்டிக்காரன் கையை திறந்து பார்க்குறான், அவன் கையில் 7 ரூபாய் இருக்கு, 7 தங்க காசு இருக்கு. 7 தங்க காசுக்காரன் ஓடி வரான் சந்தோஷத்தில். 1 ரூபா யோசிக்கிறான், இவனாவது 3 தரேன்னா. நான் தான் சண்டை போட்டு பஞ்சாயத்துக்கு போனேன், எனக்கு 1 கிடைச்சிருச்சு, இது என்ன கணக்குன்னு தெரியலையேன்னு போனா ஜட்ஜு சொன்ன கணக்கு பாருங்க, இதுதான் நீதி. அதுதான் குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் உங்களிடத்தில் பணியாற்றுகின்றவர்களை, உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நீங்கள் நீதமாக நடத்துங்கள், நீதியுடன் இருங்கள் என்று சொல்லுகிறது. நீதி என்ன? இவர் 3 ரொட்டி கொண்டு வந்தாரு, இவர் 5 ரொட்டி கொண்டு வந்தாரு. மொத்தமா சேர்த்தா எவ்வளவு? டக்குன்னு சொல்லணும். மொத்தமா சேர்த்தா எவ்வளவு? 8. ஒரு ரொட்டியில எத்தனை துண்டு? 3 துண்டு. 8 துண்டுல 8 ரொட்டியில எத்தனை துண்டு? 8 ரொட்டியில எத்தனை துண்டு? 24 துண்டு. கரெக்டா? ஆளுக்கு 8 சாப்பிட்டாங்களா? இப்போ கணக்குக்கு வாங்க. 8 ரொட்டியை ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு சாப்பிட்ருக்காங்க. 8 24 துண்டு சாப்பிடப்பட்டிருக்கு. 3 ரொட்டிக்கார ரொட்டியில் எத்தனை துண்டு? ஒரு ரொட்டியை எடுத்து 3ஆ பிரித்தா 3 ரொட்டியில் எத்தனை துண்டு? 9 துண்டு. இவன் எவ்வளோ சாப்பிட்ருக்கான்? 8 சாப்பிட்டானா, அதனால் அவனுக்கு 1. 5 ரொட்டிக்காரன் பிரித்து பார்த்தா 15. இவன் 8 சாப்பிட்ருக்கான், எவ்வளோ கொடுத்துருக்கான்? 7, அதனால் அவனுக்கு 7. கணக்கு பார்த்தா மேலோட்டமாக பார்த்தா 4 4 5 3 மாதிரி தான் தெரியும். ஆனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நீதிதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குழந்தையை மிகச் சிறப்பானவனாக மாற்றும். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், நாம் பெற்றோர்கள் நீதம் உள்ளவர்களாக இருப்பதில்லை, அதனால் குழந்தைகள் தவறான வழியில் நடக்கிறார்கள். உங்க எல்லாருக்குமே நான் ஒரு திரைப்படத்தை அறிமுகம் செய்கிறேன். இன்னைக்கு ராத்திரி போய் அடாலசென்ட் குழந்தைகள், வளர் இளம் பிள்ளைகள், விடலை குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், 10 வயதிலிருந்து 17 18 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், நான் சொல்ற இந்த திரைப்படத்தை பார்த்துருங்க. அடாலசென்ட் அப்படின்றது அந்த படத்திற்கான பெயர். இப்பதான் சமீபத்தில் வந்திருக்கு, ஓடிடியில் இருக்கு, பார்த்துருங்க. 13 வயது குழந்தை, மிகப்பெரிய கொடூரமான கொலையாளிகளும் செய்ய பயப்படக்கூடிய ஒரு கொலையை அசாதாரணமாக செய்திருப்பான். அவனை பார்த்தாலே தெரியாது அவன் தான் செஞ்சான்னு. ஒரு உளவியல் நிபுணர் கண்டுபிடிப்பார் அதை. கடைசியாக அந்த தகப்பனுடைய வாக்குமூலம் தான் அந்த படத்திற்கான உயிர். நீங்க எல்லாருமே டீச்சர் கிட்ட சண்டை போட வரீங்கல்ல, டீச்சர் தான் பார்த்துக்கணும், டீச்சர் தான் ஒழுக்கமாக சொல்லி கொடுக்கணும். நாங்கள் செதுக்கி அனுப்புகிறோம், வீட்டில் நீங்கள் சிதைத்து அனுப்புகிறீர்களே, என்ன செய்வது? அந்த அந்த தந்தை சொல்லுகின்ற வாக்குமூலம் ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்லுவார், நீ 10 வயதில் இருக்கின்ற பொழுது குழந்தைகளோடு தான் வெளியில் சென்றிருக்கிறாய் என்று நான் கண்டு கொள்ளாமல் இருந்தேன். நீ விலை உயர்ந்த டிஷர்ட்டையும் நீ ஷூவையும் கேட்ட பொழுது நான் என் வயதிலே வாங்கியதில்லை, நீ சந்தோஷமடைகிறாயே என்று உனக்கு வாங்கி கொடுத்தேன். வெள்ளிக்கிழமை இரவுகளில் நீ காலதாமதமாக வீட்டிற்கு வருவாய், அப்பொழுது நான் நீ சின்ன பிள்ளைதானே என்று விட்டிருந்தேன். சனிக்கிழமை இரவுகளில் ஸ்லீப் ஓவர் என்று சொல்லி உன்னுடைய நண்பர்கள் வீட்டில் இருப்பாய். நான் நண்பர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீ பத்திரமாக இருக்கிறாய் என்பதனை உறுதி செய்து கொண்டு விட்டு விடுவேன். இரவு 12 மணி அளவில் உன்னுடைய அறையிலே பூட்டிக் கொண்டு நீ உள்ளே சத்தம் போட்டு கொண்டு இருப்பாய், பாடல் கேட்டுக்கொண்டு இருப்பாய். என்னுடைய ஒரு அதட்டலிலே நீ அடங்கி போவாய், நீ எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாய் என்று நான் நினைத்திருந்தேன். உன்னை நான் சரியாக கண்காணிக்க தவறிவிட்டேன் என் குழந்தையே. அதனால் நீ இன்றைக்கு கொலையாளியாக தண்டனை அனுபவிக்கக்கூடிய சிறை கைதியாக மாறியிருக்கிறாய். உனக்காக, உன் வாழ்க்கை கெட்டு போனதற்காக ஒரு தகப்பனாக நான் என் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் என்று முடியும் அந்த கதை. எங்கிருந்து தொடங்குவது நம்முடைய வாழ்க்கையை? நம் பிள்ளைகளிடமிருந்து தான் தொடங்க வேண்டும். சார் ரொம்ப அழகா சொன்னார், பிரைவசிங்கிற பேர்ல நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான விளைவுகளை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் இப்போ வந்து ஸ்ரீதேவி மேடத்தினுடைய பொண்ணு, அவ பேர் என்ன, டீச்சர்ஸ் பதில் சொல்லிட்டாங்க. நோட்டட் யுவர் பாயிண்ட்.
தேர் பாயிண்ட் யுவர் ஆனர். இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குப்பா, அதுக்கு இப்போ புதுசாக ஒரு டைரக்டர் வந்திருக்காரு. அவர் ஜான்வி கபூர்னு டக்குன்னு சொன்னாங்க. அம்மா முழிக்கிறாங்க. பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து உதவி செய்தார், நாராயணன். அறிந்திருங்கள், பொது வாழ்க்கை பொது விஷயங்கள் அறிந்திருப்பதில் பிழை இல்லை. குஞ்சன் சக்சேனாவுக்கு ரொம்ப வைட்டாக இருக்கும். அவள் ஹைட் இல்லாமல் இருக்கும். அவள் வந்து முதலில் ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்த இந்திய பெண். அவளை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் வந்திருக்கு, போய் பாருங்கள். அவள் எப்படி ஜெயிச்சாங்கிற கடைசி வினாடியை பாருங்கள், வெறும் விறுவிறுப்பாக இருக்கும். 3 பேர் உட்காந்துருப்பாங்க. 3வது மாடிக்கு கூட்டிகிட்டு போவார் அந்த மாஸ்டர். 3வது மாடியின் ஒரு தளத்தில் நின்று ஜம்ப் என்று சொல்லுவார் 3 பேரில் ஒருவரை. அவ ஜம்ப் பண்ணாமல் இறங்கி வந்துடுவா. ஷி குவிட் த ஜாப், ஷி குவிட் த இன்டர்வியூ. இன்னொருத்தையும் குதிக்க மாட்டா, கீழே பாப்பா, ரொம்ப ஆழமாக இருக்கும், குதிக்க மாட்டேன்னு போயிடுவா. குஞ்சன் சக்சேனா போவா, ஜம்ப்ன உடனே பாப்பா, ஏர்ஃபோர்ஸ் ஆர்டர் வந்திருக்கு ஜம்ப்னு. கீழே பாப்பா, ரொம்ப பெரிய ஆழமான பள்ளம், எந்த இதுவும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு நீ 1 நிமிஷம் நிற்பா. 4 செகண்ட்ஸ் தான் அவளுக்கு. 4th செகண்ட் ஒரு வேலை செய்வா, இருந்த இடத்துல ஒரு குதிச்சிருவா, ஜெயிச்சிட்டா. லேட்ரல் திங்கிங். குழந்தைகள் லேட்ரல் திங்கிங்கில் இருக்கா? நம் குழந்தைகள் ஸ்மார்ட்டாக இருக்கா? நம் குழந்தைகளினுடைய ஆடை, அவர்களுடைய முடி, அவர்களுடைய அசைவுகள், அவர்களுடைய உணவு, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நேரம், மற்ற எல்லாவற்றையும் குவாலிட்டி டைமாக கண்காணிங்கள். பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், பிடிஏ மீட்டிங்கில் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாங்க. தாத்தா பாட்டி அனுப்பாதீங்க, அது செல்லத்தின் கூடாரம். அம்மா அப்பா வாங்க. இன்னொரு விஷயமா சொல்கிறேன், ஒரு அம்மா அப்பாவாக இருக்க வேண்டிய உங்கள் பிள்ளைக்கு தர வேண்டிய 3 விஷயங்களை சொல்கிறேன். ஆக பெரிய பரிசு இந்த 3ம். குழந்தையின் முன் அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகின்ற வரைக்கும் உயிரோடு இருங்க. 1, 2, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருங்க. 3, கடனாளிகளாக இருக்காதீர்கள். இது 3 தான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற அற்புதமான பரிசு. ஆசிரியர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், அவை சிறகு விரித்து பறக்கட்டும். உங்கள் குழந்தைகளின் முகத்திலோ உடலிலோ ஏதேனும் ஒரு சிறு மாற்றம் இருந்தாலும் கவனியுங்கள், கண்காணியுங்கள். இன்றைக்கு கண்காணிப்பது மிக மிக முக்கியம். தியாகம் செய்யாமல் உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்த்தெடுக்க முடியாது. தியாகம் செய்யுங்கள். நான் சொல்லுகின்ற இந்த விதிகளை மனதில் வைத்து கொண்டிருங்கள். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், நீங்களும் சொல்லிக் கொள்ளுங்கள். என்னுடைய பேச்சை கேட்டு நேற்று இரவு ஒருவர் எனக்கு அனுப்பிய தகவல், அம்மா, நான் வேறு ஏதோ ஒரு முடிவை எடுத்து விடுவதாக இருந்தேன், உங்கள் பேச்சை கேட்டேன், என் முடிவை மாற்றிக்கொண்டேன், நான் ஃபைட் பேக் பண்ண வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன். இது எனக்கு வந்த ஒரு மெயில் குறிப்பு. ஃபைட் பேக் பண்ணுங்க, நெவர் கிவ் அப். காலத்தின் மிக அற்புதம் எது தெரியுமா? உயிர் தான். காலத்தின் அற்புதம் வேல்யூ தான். ஒரு பர்ஸ் தொலைச்சிட்டேன்னு அழுதுட்டு இருந்தேன், உள்ளே எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க கோமகள் மேடம். 30 ரூபா மேடம்னே. போனால் போட்டோன்னாங்க. பர்ஸு 3 லட்சம் ரூபாய் மேடம்னே. 30 ரூபா புள்ள வாங்குகிற பரிசும் மார்க்கும், 3 லட்சம் ரூபாய் நம்ம புள்ள. ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள். கவனம் பெற்றோர்களே, நான் சொல்லுகின்ற இந்த 10 பாயிண்ட்டை மனசில் கொள்ளுங்க. 1, வெற்றி பெறும்போது பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள். வெற்றி பெறுகிறானா பேசணும், பேச வேணாம்னு சொல்லுங்க. அவன் திட்டங்களையும் உங்கள் திட்டங்களையும் குறித்து யாரிடமும் சொல்லாதீர்கள். நிறைவான முடிவுக்காக காத்திருங்கள். 3, உங்கள் மகிழ்ச்சிகளை கொண்டாடுகின்ற வகையில் யாரிடத்திலும் இதயம் இல்லை என்பதனை இன்றைக்காவது புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் எதையெல்லாம் தருகிறீர்களோ மற்றவரிடமிருந்து அதை எதிர்பார்க்காதீர்கள், தரமாட்டார்கள். ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் பொழுதும் நேற்றைய விட இன்றைக்கு சிறந்த வேலை ஒன்று இருப்பதாக கருதி கொள்ளுங்கள். நான் அப்படித்தான் கருதுகிறேன். உன்னிடம் இருப்பதற்கு நீ நன்றி செலுத்தாத வரைக்கும் நீ விரும்புகின்ற ஒன்று உன்னிடத்தில் வந்து சேரவே சேராது.
நான் இறைவனிடத்தில் இதை எப்பொழுதும் எதையும் கேட்பதே இல்லை, இப்பொழுதெல்லாம் கேட்பதே இல்லை. நான் என் பிரார்த்தனை என்ன தெரியுமா? வல்ல இறைவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன், யார் மீதும் ஆணையிடாதிருங்கள் என்கிறான் அவன். அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இதை சொல்லுகிறேன். இறைவனிடத்தில் நான் எதையுமே கேட்பதில்லை. ஏன் தெரியுமா? ஒரே பிரார்த்தனை தான் எனக்கு, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். உயர்வுகளை அவன் தருகிறான். நீங்கள் உறுதியாக செயல்படுங்கள். எது உங்களிடத்தில் இருக்கிறதோ அதன் மீது மரியாதையாக இருங்கள், அதற்கு நன்றியுடையவர்களாக இருங்கள். உங்களுக்கு மேலும் மேலுமாக விஷயங்கள் வந்து சேரும். இது பிரபஞ்சத்தின் ரகசியம். சில நேரங்களில் நீங்கள் எதை மிகவும் விரும்புகிறீர்களோ அதை உங்களை விட்டு கடந்து போக அனுமதியுங்கள். அனுமதிக்கவே மாட்டேன் என்கிறோம் நாம், அனுமதியுங்கள். ஏன் தெரியுமா? இயற்கை சில காரணங்களினால் மனிதர்களை உங்கள் வாழ்வுடன் சேர்க்கிறது, அதைவிட சிறப்பான காரணங்களினால் அவர்களை உங்களை விட்டு விலக்குகிறது. இதில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். சே தேங்க்ஸ் டு த க்ளோஸ் டோர்ஸ். திறந்த கதவுகளுக்காக அல்ல, மூடப்பட்ட கதவுகளுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அதற்குள் போனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிரமங்களை சந்திக்கலாம் என்பதற்காக இயற்கையும் பெரியவர்களும் அதை மூடி வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். விலையை பற்றி கவலைப்படாமல் பொருட்களை வாங்க விரும்பினால் கடிகாரத்தை பற்றி கவலைப்படாமல் பணி செய்ய ஆரம்பியுங்கள். விலை பற்றி கவலையே படாமல் உங்களால் பொருட்களை வாங்குவதற்கான உயர்வு உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் சில இலக்குகளை அடைவதில் மிக மிக கவனமாக இருங்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் உங்கள் நண்பர்களை நீங்கள் இழக்க வேண்டி வரும். பயணம் எப்பொழுதும், வாழ்க்கை பயணம் எப்பொழுதும் சுலபமாக தொடர்வதில்லை, உறுதிப்பட தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சுலபமான வாழ்க்கைக்காக தேடாமல் உறுதிப்படுவதற்கான வாழ்க்கைக்காக தேடி பயணம் செய்யுங்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு வளர்வதே இல்லை, உங்களை பார்த்து வளர்கிறார்கள். சிறகை விரியுங்கள், பறந்து பாருங்கள். நானும் அங்கேதான் பறந்து கொண்டிருக்கிறேன். வானம் காத்திருக்கிறது. வாருங்கள், சேர்ந்து பறப்போம். வணக்கம்.